யஷோட ஆக்டிங்ல ரிலீஸுக்கு ரெடியா இருக்கிற படம் தான் டாக்ஸிக். அந்த படத்தோட பட்ஜெட் அண்ட் சேலரி எவ்வளவு வாங்க பாத்திரலாம். படத்தோட பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 500 கோடிங்க. முதல் பாத்தீங்கன்னா 350 கோடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் வந்து ரீஷூட் பண்ணியிருந்தாங்க, அதனால பட்ஜெட் வந்து அதிகமாயிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யஷோட சேலரி மட்டுமே 70 to 80 கோடி வந்து வாங்கியிருப்பாரு. படம் ரிலீஸ் ஆகி ப்ராஃபிட் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து ப்ராஃபிட் ஷேர் வந்து இன்னுமே வாங்குவாரு. நெக்ஸ்ட் டைரக்டரோட சேலரி பாத்தீங்கன்னா அபிஷியலா எங்கேயுமே சொல்லல. எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் 15 கோடி கிட்ட வாங்கியிருப்பாங்க. நயன்தாராவா இருக்கட்டும், கியாரா அத்வானியா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே ரேஞ்சில் தான் வாங்கியிருப்பாங்க. மற்ற ஆக்டர் அதுக்கப்புறம் ருக்மணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு 5 கோடி கிட்ட வாங்கியிருப்பாங்க. நம்ம படத்தோட பட்ஜெட்டை வச்சு கணக்கு போட்டோம்னா ஒரு 1000 கோடி அடிச்சா மட்டும்தான் ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து டாக்ஸிக் படம் வந்து வாங்கும். இல்ல 1500 கோடி வசூல் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஒரு பிளாக் பஸ்டர் ரேஞ்சை வாங்கியிருக்கும். இந்த ரெண்டு கலெக்ஷனுமே பண்ணாம ஒரு 700 கோடியில வந்து படம் நின்றுச்சு அப்படிங்கிறப்ப ஒரு ஆவரேஜ் கேட்டகரியில தான் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் யஷோட டாக்ஸிக் படம் எந்த மாதிரி கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு. FTFS ஓட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம், செக் பண்ணி பாருங்க.